விமான நிலையத்துக்கு காணி தேவை என்று சொன்னால் நீங்கள் விட்டுட்டு காணி எடுங்க. இப்போ நீங்கள் விவசாயங்களை சுட்டு தான் திரத்தினீங்க. பலாலி சந்தையில் பொசன் விழா விசாக் ரெண்டும் வைகாசி மாதம் பருவத்துக்கு பெரிய கோலாகலமாக நடைபெற்றது. அதுக்கு வந்தது முழுக்கவே தமிழாக்கல. அதில் கூடுதலான நிலப்பகுதியில் விவசாயம் செய்யும். இராணுவம் விவசாயம் செய்யும். இராணுவம் விவசாயம் செய்யணும் என்று சொன்னால் அதுக்கும் வெளியிலிருந்து தான் கூலி தொழிலாளரை கொண்டு போய் கூடுதலாக எங்களுக்கு அவர் வந்தவுடனே பிடிவிக்கிறது பலாலி வீதி. அதுவும் முழுமையாக பிடிக்கப்படையில் 6 மணிக்கு 6 மணி என்றால் 6 மணிக்கு பிறகு ஒருத்தர் போயிடாது. அவர் சொன்னவர் என்னென்னு கேட்டால் இந்த காணியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை. ஆனால் இன்று வரை அதுக்கு நடவடிக்கை எடுத்ததாக தெரியல. நான் மூழ்குடியேற்ற சங்க தலைவர் ஜோசப் அல்பர்ட் அலோசியஸ். எங்களோட மூழ்குடியேற்ற சங்கம் 3 கிராம சேவையாளரை இணைச்சு ஒரு குழுவாக இயங்கி கொண்டிருக்கிறோம். அந்த மூழ்குடியேற்ற சங்கத்தில் இப்போ தற்போது பலாலியாக்களும் சேர்ந்து இயங்குறபடியாக அவைகளும் அந்த பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே வழிவடக்கில் பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இருக்கிற காணிகள் அவையினையும் விடுபடாதபடியாக அவைகளும் எங்களோட சேர்ந்து இயங்கினோம். ஆனால் முன்னே இந்த மூழ்குடியேற்ற சங்கத்தின் தலைப்பில் நாங்கள் இதை இயங்கி கொண்டு வரோம். மற்றது இந்த நாங்கள் கதைக்க போகிற விஷயம் காணி விடுவிக்கப்படையில் எங்களோட மக்களுங்க காணிகள் விடுவிக்கப்பட்டு இன்னும் மக்கள் குடியேறையில் பாடசாலைகள், கோயில்கள், சிவமக்காலை அப்படியான இடங்களெல்லாம் இதுக்குள்ளே கைத்தொழில் பேட்டைகள், கைத்தொழிற்சாலைகள், கடை, மற்றது இந்த ஐஸ் ஃபேக்டரி அதுகளெல்லாம் இங்கே இருந்தது. 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்பு எங்களோட இந்த வலியாம உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இருந்த ஆலயங்கள், பாடசாலைகள் எல்லாம் 2013ஆம் ஆண்டு ஒரு வர்த்தகமானி அறிவிக்கப்பட்டது. மே மாதம் 28ஆம் தேதி. அந்த வர்த்தகமானி அறிவித்தலுக்கு பிற்பாடு தான் எல்லாமே இடிக்கப்பட்டது. அது அந்த கண்டாக்களுடைய ஆதாரம் எங்களுக்கு எழுத்து மூலம் அது உங்களுக்கு தரையலாமல் இருக்குன்னால் நேரடியாக பொதுமக்கள் உள்ளுக்குள்ளே பாவனையில் இல்லை. அந்த இடங்கள் தற்செயலாக கோயிலுக்கு அப்படி கொண்டு வரைகளை பார்த்ததுபடி 2014ஆம் ஆண்டு நான் இந்த இடத்துக்குள்ளே வடக்குக்குள்ளே உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே போன பிறகு தான் உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் 2010ஆம் ஆண்டு வரைக்கும் அதுக்கு இருந்ததுக்கான ஆதாரம் 10ஆம் ஆண்டு அந்த ஆலயத்துக்கு நாங்கள் பூசைக்கு வந்தனாங்க. இராணுவத்திட்ட அனுமதி எடுத்து அதுக்கு வந்தனாங்க. அதுக்கு பிறகுதான் இதுடப்பட்டிருக்கின்றது ஆதாரம். இது ஒன்று தான் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் சரியாக எங்களுக்கு தியதியும் தெரியாது, இதுக்கும் தெரியாது. ஆனால் ஆலயம் இருந்தது ஆதாரம், படசாலை எல்லாமே இருந்தது. சுத்தவரை இருந்த இந்து ஆலயம் பக்கத்தில் இருந்தது, அதுவும் இருந்தது. பள்ளிக்கூடம் இருந்தது, பொதுமக்களின் வீடுகளும் எல்லாம் இருந்தது. கிட்ட சிலதில் உடைக்கப்பட்டு அப்படி இருந்தது. ஆனால் 2013ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இவை அனைத்தும் உடைச்சன்றதுக்கு ஆதாரம் இருக்குது. இந்த வர்த்தகமானி அறிவித்தலுக்கு பிற்பாடு 6371 ஏக்கர் வர்த்தகமானி அறிவிக்கப்பட்டிருக்கு அரசாணி ஆகிறதுக்கு. அது சட்டவிரோதமாக செய்த உண்மையாக இராணுவ பொதுமக்கள் இல்லாத நேரம் கீரிமலையில் இருந்து தொண்டமனார் வரைக்கும் கரையோரமாக இந்த வர்த்தகமானி அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வர்த்தகமானி அறிவிக்கப்பட்ட பிறகு தான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த கட்டிடங்கள் வீடுகள்லாம் உடைக்கப்பட்டது. மற்றது இதுக்குள்ளே பலாலி விமாலயம் விஸ்தரிப்புக்காக 85ஆம் ஆண்டு செய்ததும் இருக்குது. அதப்புறம் பாவியல் கதைப்பினம் அதே மாதிரி பள்ளிக்கூடம், கோயில்கள் எல்லாம் இருக்குது. இதில் இவ்வளவுக்கும் இன்னும் இராணுவம் தங்களோட கைவசம் வச்சு கொண்டு விடுவிக்காமல் வச்சுருக்குது. விடுவிக்காததுக்கு காரணம் என்னென்னு தெரியும். இதிலே ஒரு விஷயம் இப்போ கடைசியாக நடந்த விஷயம் என்னென்னா 2ஆம் தேதி இந்த மாதம் 2ஆம் தேதி ஒரு ஆலய பெருநாளுக்காக வேண்டி அனுமதி கேட்டிருந்த நாங்கள். அனுமதி நாங்கள் எழுத்து மூலம் அறிவிச்சினாங்க. எங்களுக்கு எழுத்து மூலம் திரும்ப இல்லையானு தரையில் பெர்மிஷன் தரையிலானு செய்ய சொல்லியும் சொல்லலை. அதிகாரபூர்வமாக எங்களுக்கு அறிவிக்காமல் பிரதேச செயலாளர் மூலமாக எங்களுக்கு அறிவித்தது வெளியிடத்தில் செய்யுங்க. அதுக்கு எங்களோட மக்கள் சம்மதம் இல்லாதால் நாங்கள் அதை செய்யலை. இடம் சரியில்லை. எங்களுடைய ஆலய காணியை விட்டு அதுக்குள்ளே செய்கிறதுக்கு உரிய எல்லா ஆவணங்களும் வந்திருந்தும் அனுமதி வழங்கப்படலை. அது இராணுவம் தான் மறுத்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியாது. அப்படியான சில பேர் அதே மாதிரி காணி விடுறதுக்கும் இது ஒரு
பிரச்சனையாக இருக்குது. ஒன்றில் அவையல் இராணுவம் பாதுகாப்பில்லைன்னு சொல்லினமோ அல்லது எங்களுக்கு தெரியாது. யுத்தம் நடக்கையில் தானே அதுக்கு பாதுகாப்பில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? அதே நேரம் சில விஷயங்கள் இப்போ அந்த ஒரு எடுத்து சொல்கிறேன்டா, இந்த காணிக்க மாதா கோயில் பெருநாளை செய்கிறதுக்கு அனுமதியில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி உயர் பாதுகாப்பு விலையம்னு சொன்னால் பலாலி சந்தையில் பொசன் விழா விசாக் ரெண்டும் வைகாசி மாதம் பருவத்துக்கு பெரிய கோலாகலமாக நடைபெற்றது. அதுக்கு வந்தது முழுக்கவே தமிழாக்கலாம், சிங்களாக்கள் அங்கே அந்த கொண்டாட்டத்துக்கு வரையில்லை. அப்படி இருந்து அவையல் வந்து அந்த கொண்டாட்டத்தை அதில் செய்யலுமெண்டா ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் எங்களுடைய ஆலை வளவுக்குள்ள செய்யும்? ஏன் அனுமதி மறக்கணும்? அதில் பாதுகாப்புன்ட்டு இப்போ நீங்கள் நினைச்சது எல்லாத்தையும் செய்யலுமெண்டா நாங்கள் எங்களுக்கு ஒரு அனுமதியை தர வேணும். நாங்கள் ஒரு திருவிழா ஒரு மாதாமிர பெருநாளை கொண்டாடுறதுக்கு தான் நாங்கள் கேட்டோம். அதை செய்து தர எல்லா இடத்தாலையும் அனுமதி நாங்கள் அறிஞ்சளவில் எங்களுக்கு எழுத்து மூலம் எங்களுக்கு ஆவணம் இல்லை, மேலதிகாரிகள் பணிச்சிருக்கணும், அதை விடுங்க. ஆனால் இங்கே பலாலியில் உள்ள இராணுவ கட்டமைப்பினர் அதை மறத்திருக்கணும். அதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே இந்த ஆலயம் திருவிழா நடத்துறதுக்காக எழுத்து மூலமான கடிதங்கள் வழங்குவீங்கன்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க ஓமண்டும் சொல்லல இல்லைண்டும் ஒரு மறுப்பும் தெரிவிக்கவும் இல்லை. இதுக்கு நீங்கள் வேறு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இப்போ அவங்க எதுவும் சொல்ல நாங்கள் எழுத்து மூலம் திருப்பி அறிவிச்சிருக்கோம். நாங்கள் கோயில் பெருநாள் செய்கிறதுக்கு அனுமதி கேட்ட நாங்கள் எங்களுக்கு எழுத்து மூலமாக எங்களுடைய அந்த தேதிக்குள்ளே குறிக்கப்பட்ட இடத்துல செய்ய அனுமதிக்கலைன்னு நாங்கள் கடிதம் மூலம் அறிவிச்சிருக்கோம் திருப்பி பாதுகாப்பு. மயிலட்டி முள்ளுடைய சங்கத்தினுடைய செயலாளர். நாங்கள் 36 வருஷமாக நாங்கள் இன்றைக்கு இடம்பெயர்ந்த மக்கள் கூடுதலாக இப்போ சொந்த வாடகை வீடுகளிலும் தனியார் வீடுகளிலும் தான் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எங்களோட பக்கத்தில் மிக பிரதமான தொழில் வந்து விவசாயம். கிட்டத்தட்ட இன்னும் 246 மாத்திரம் இன்னும் 70 ஏக்கர் இராணுவம் தன் வசப்படுத்தி வச்சிருக்கிறது. அதில் கூடுதலான நிலப்பகுதியில் விவசாயம் செய்யும். இராணுவம் விவசாயம் செய்யும். இராணுவம் விவசாயம் செய்யணும் என்று சொன்னால் அதுக்கும் வெளியிலிருந்து தான் கூலி தொழிலாளரை கொண்டு போயிடும். அதுக்கும் வெளியிலிருந்து கூலி தொழிலாளரை கொண்டு அவை செய்யல அதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இருக்குன்னு சொன்னால் இப்போ நாங்கள் போய் செய்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? எங்களை காணியை நாங்கள் விட்டால் நாங்கள் செய்வோம் தான். எங்களோட மக்களை எங்களோட விவசாயிகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட வருஷம் 12 மாதமும் இந்த பிரதேசத்தில் இருந்து வருஷம் 12 மாதம் இலங்கை ஃபுல்லாக நாங்கள் மிரக்கறிகளை ஏற்றி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4-5 ரோலியில் மிரக்கறி ஏற்றி வெளி மாவட்டங்களுக்கு விட்டு கொழம்புக்கு விடுறது பல சந்தைகளுக்கும் விட்டு நாங்கள் எங்களோட விவசாயிகள் அப்படி செய்து கொண்டிருந்த ஒரு பூமி. அப்படிப்பட்ட பூமியை இன்றைக்கு அவை வச்சுக்கொண்டு அதை தாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். இதால் எங்களோட விவசாயிகள் சரியான பாதிப்பு, எங்களோட விவசாயத்துக்கும் பாதிப்பு, நாட்டுக்கும் பாதிப்பு. என்னென்னா முற்றுமுழுதாக அவை விவசாயம் செய்கிறேன்னு சொல்லி அவை நட்டத்தில் முடியும். அரசாங்க காசில் தான் செலவழிச்சு கொண்டிருக்கு. அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய செலவீனமும் மற்றொரு அதுவும் ஒரு கடன் சுமையாக தான் போய்கொண்டிருக்கு. விவசாயி விட்டால் தன்னை முதலீட்டு செய்து தான் செய்வான். இது அரசாங்கத்தின் முதலீடு அவை செய்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இராணுவம் இந்த காணிகளை தம்பசப்படுத்தி வச்சு கொண்டிருக்குது. மற்ற பலாலி விமான நிலையம் விஸ்தரிப்பட்டு சொல்லி அவை இப்போ கிட்டத்தட்ட 2400 ஏக்கர் இன்னும் விட கிடக்கு. பலாலி விமான நிலையத்துக்கு 2400 ஏக்கர் தேவையில்லை. என்னென்னா இப்போ இருக்கிற விமான நிலையத்தினுடைய ஓடுபாதையின் நீளமே 2300 மீட்டர் நீளம். என்ன அது 2300 மீட்டர் நீளமே இன்னும் அதை புனரமைப்பு செய்து அதை ஓட விடையில்லை. அப்போ அந்த சூழ்நிலையில் இவ்வளவு காணிகளை தொகையாக எடுத்துக்கொண்டு மக்களுடைய காணிகளை வச்சிருக்கணும். அப்போ இதெல்லாம் பாதுகாப்பு படை தான் இதை அப்படி வச்சுருக்கோம். அரசாங்கம் அதை விடுறதுக்கு விருப்பம் தெரிவித்தாலும் பாதுகாப்பு படை என்று சொல்லி அதை மக்களுடைய காணிகளை தம்பசப்படுத்தி வச்சுக்கிறது சரியான பிள்ளைன்றதை நாங்கள் பார்க்குறோம். 35 வருஷமாக ஒரு சந்ததி கடந்துட்டு எங்களுக்கு. மற்றது ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு திறமட்டமாக்கப்பட்டது. மிக பெரும் பழமை வந்த ஆலயங்கள். இப்போ 35 வருஷமாக அவைக்கு சமய சுதந்திரம் இல்லை. நாங்கள் போய் இன்னொரு ஆலயத்தில் நாங்கள் கும்பிடணும். எங்களுக்கு என்ற ஒரு குலதெய்வம் இருக்குது. அந்த குலதெய்வ வழிபாட்டை நாங்கள் செய்ய முடியாமல் எங்களோட மக்கள் தொடர்ந்து துன்பப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ ஆலயங்கள் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு படை என்று சொன்னால் அவர்கள் மக்களுடைய உணர்வுகளை உண்மைகளை புரிஞ்சு கொண்டு அவர்களை பாதுகாக்க வேண்டிய இது அவையினுடைய கோயில்களை இடிக்கிறது, விவசாய காணிகளை தாங்கள் தம்பசப்படுத்தி வச்சுக்கிறது அதெல்லாம் ஒரு சரியான புள்ளி என்பதுதான் எங்களுடைய பார்வையில் இருக்குது. மேலும் யுத்தம் முடிந்து இப்போ எத்தனையோ வருடங்கள் கடந்து விட்டது. இப்போ நாட்டில் வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலையும் இல்லை, ஒரு யுத்தம் ஏற்படக்கூடிய நிலைமையும் இல்லை. இருந்துமே இந்த தமிழ் பகுதிகளில் வந்து அதிகளவான இராணுவங்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்குது. இது எதனால என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இது எதனால என்று சொன்னால் இப்போ திட்டமிட்டு ஒரு
இனாளிப்பண்டு தான் நாங்கள் அதை கருத வேண்டி இருக்குது என்னென்று கேட்டால் இப்போ கூடுதலாக எங்கள் இளைஞர் மத்தியில் போதைப் பொருளை இது செய்வதும் மற்ற எங்களோட கலாச்சார பண்பாடுகளை இதண்டு ஒரு இனத்தை அளிக்கிற நோக்கமாக அது இருக்குது அதை நாங்கள் கருதக்கூடியதாக இருக்குது. அந்த திட்டத்தில் தான் இந்த இராணுவத்தையும் ஜெயிச்சிருக்கிறோம். இப்போ இப்படி ஒரு கோயிலை இப்போ ஒரு புத்த கோயிலில் தென்னிலங்கையில் 35 வருஷமாக விளையாடி அந்த மக்கள் என்ன செய்வினோம். அப்போ அதை எங்களுடைய பாடசாலை இருக்குது கலைமகள் மகாவித்தியாலயம் வந்து 90ஆம் ஆண்டு 1000 பிள்ளைகளுக்கு மேற்பட்டு கல்வி கற்ற பாடசாலை. இன்றைக்கு 150 பேரோட இராணுவ சூழலுக்குள்ளே விட்டுருக்கிறோம். அது இராணுவ சூழலுக்கு என்று சொன்னால் அது ஒரு பாதையால் போய் உள்ளுக்கு தான் போகணும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கற்றல் செயற்பாடு என்பது அதுக்குள்ளே சாத்தியப்படாத விடயம். அப்போ அயல் கிராமம் விட்டாலும் அந்த பாடசாலையினுடைய அரைவாசி பகுதி விட்டாலும் இங்கால அந்த பாடசாலைக்கு இங்காலேருந்து பிள்ளைகளை அனுப்புவதற்கு பேரண்ட்ஸ் நிற்கிது. மற்றது பிள்ளைகளும் போக பயப்படுது என்னென்னு கேட்டால் வேறு பாடசாலைகளை பார்க்கின்ற பொழுது இதுக்கு இராணுவ சூழலுக்கு இருக்கிறபடியால் அந்த பிள்ளைகளும் அங்கே போக நிற்கிது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி ஒரு பெரிய பாடசாலை இன்றை பின்தங்கி கொண்டிருக்கிற காரணம் இந்த இராணுவ ஒரு ஆக்கிரமிப்பட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ அங்கே இராணுவத்தின் வசம் இருக்கின்ற காணிகளுக்குரிய உறுதிகள் மக்களிடம் இருக்கு, எல்லாத்தையும் இருக்குது. நாங்கள் அதை நாங்கள் பதிவு செய்து கொடுத்துருக்குறோம் டிஎஸ் ஆஃபீஸில். அதுக்குரிய ஆதாரங்களை நாங்கள் கொடுத்துருக்குறோம். எங்கள் சங்கம் மூலம் நாங்கள் கொடுத்துருக்குறோம், தெரியப்படுத்தியும் இருக்கிறோம். அதுக்கான ஒரு சரியான நடவடிக்கை எடுத்ததாக எங்களுக்கு தெரியல. தொடர்ந்தும் அவை என்னென்று கேட்டால் இப்போ கடந்த 20ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு என்னென்று கேட்டால் ஒரு ஃபோன் தந்து ஃபோன் ரேப்பினவை அதில் என்ன வங்கி கணக்கு இலக்கமும் கேட்டிருக்கிறோம், வேறு காணின்ற பிரதி உறுதி பிரதியும் கேட்டிருக்கிறோம். அதில் அந்த ஃபோமில் சைன் பண்ணி கேட்டிருக்கிறோம். அப்போ இவ்வளோ எல்லாம் அவை சைன் பண்ணி எங்கட காணிக்கு சைன் பண்ணி கேட்க தேவையில்லையே. நாங்கள் எங்களுக்கு உறுதி பிரதியை கொடுத்தா காணும் தானே, அவையின் வங்கி கணக்கின்ற இலக்கம் கேட்கணும். அது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 40 விதமான மக்கள்லாம் அதை பதிவு செய்திருக்கிறோம், 60 விதமான பதிவு செய்யலை. யார் அதை நிரப்பி எடுத்தது? யார்? பிரதேச செயலாளர். நாங்கள் அதுக்கு எதிர்ப்பும் காட்டினாங்கள், எங்களோட சங்கம் மூலமாக எதிர்ப்பும் காட்டினாங்கள். சொல்ல அதை செய்தவை, ஆனால் பிறகு அதை கைவிட்டுட்டோம். அப்படியே அது பிறகு என்ன நிலைமையில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நடவடிக்கை எல்லாம் ஒரு இராணுவ ஆக்கிரமிப்பு தான் நாங்கள் கருதுகிறோம். அதை வச்சு கொண்டு தான் இப்போ மாவட்ட செயலாளர் சொல்கிறார் என்னென்னா இது அரச காணி என்று. அந்த 640 ஏக்கர் காணியும் வந்து அரச காணி என்றும், மற்றது மொத்தமாக பலாலி உயர பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே 951 ஏக்கர் அரச காணி இருக்குன்னு சொல்லி எடுத்து மூலம் தந்திருக்கிறேன். அப்படி இல்லை, உண்மையாக 339 ஏக்கர் தான் 1948ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு விமான நிலையத்துக்கு கொடுக்கப்பட்ட காணி. அதுக்குள்ளான் 2400 மீட்டர் ரன்வேயும் இருக்குது, சகல வசதியோட எல்லாம் அப்படியே இருக்குது. இருந்தும் இப்போ அந்த 640 ஏக்கரை கூட எடுத்து வச்சுக்கொண்டு அதுக்குள்ளே 700 ஏக்கரில் தோட்டம் செய்யணும். அது பழசையும் சேர்த்து அதில் பலாலி உயர பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இராணுவம் தோட்டம் செய்ய 700 ஏக்கர். அப்போ அப்படியான இதில் அந்த இவியில் அந்த போமை 15 வேணுனால காணி வேணுமா காசு வேணுமான்னு கேட்டு ஒரு போமனு கொடுத்தவன். அதில் பொதுமக்கள் பெறுமதியையும் போட சொன்னார். பெறுமதியையும் போட்டு தங்களுக்கு காணி தான் வேணும். ஆனால் அவியல் இப்போ அதை மாற்றி 493 பேர் காசுக்கு கேட்கணும்னு சொல்லி நம்ம ஆதாரம். இப்போ இது எந்த காலகட்டத்தில் நடந்தது? 2022ஆம் ஆண்டு. அதுலேயும் ஒரு பிள்ளை ஒன்று இருக்கு என்னென்னு கேட்டால் இப்போ கிட்டத்தட்ட 15ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு இறந்தாங்கன்ற பேரும் அந்த லிஸ்ட்டில் வந்துருக்கு. அப்போ அவை என்னென்று வந்த அவை கேட்டவை நட்டதான் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவள் லிஸ்ட் ஒன்று தந்தவை எங்களுக்கு இவ்வளோ பேர் 493 பேர் நட்டோடு கேட்டவைன்னு சொன்னால் அதில் 2015ஆம் ஆண்டு இறந்தாங்கன்ற பேரும் அதில் இருக்குது. இதுக்கான மேலடி நடவடிக்கையா என்ன எடுத்திருக்காங்க? அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க? அதுக்கு சொல்லி இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள தாங்கள் ஒன்றும் செய்யலான்ற ஒரு தேவையில்லாத ஒரு பதிலுக்கு தான் சொல்லினோம். இப்போ ஜனத்தின் ராணின்னு தங்களுக்கு தெரியும், ஆனால் இராணுவத்தின் கையுக்குள்ளே இருக்கிறபடியே தாங்கள் ஒன்றும் செய்யலாம், ஒரு கட்டம் செய்யலாமல் இருக்குது. நீங்கள் நஷ்டஈடு தான் வாங்கணும்னா இதுக்குள்ளே இருக்கிற அந்த பதியப்படையிலேன்னு சொல்கிற மக்கள் அவ்வளவும் பெருந்துயான காணிக்கார பெரிய பரப்பளவில் அவைகளுக்கு காணி கொடுக்க விருப்பம் இல்லை. அந்த காரணத்தால் அவைகள் பதிய இல்லை. பதிஞ்சால் பிழை வரும், அதால் தங்களுக்கு பாதிப்பு வரும்னா அந்த மக்கள் பதிய இல்லை. வற்புறுத்தி அதாவது வந்து அந்த விண்ணப்பத்தில் முதல் கேட்டது இராணுவ சூழலுக்குள்ள உள்ள விவரத்தை தாங்கொண்டு. பிறகு 2ஆம் கட்டம் தான் இந்த போம் கொடுத்து பேருந்து கையெழுத்து வாங்கினேன். அப்போ கையெழுத்து வாங்கினதை சில அதை தவறாக பயன்படுத்தினேன். அதை புள்ளியன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். உண்மையாக 493 பேர் தந்தால் அந்த 493 பேரும் சம்மதம் தெரிவித்த சம்மத கடிதம் வேணுமே. அதில் அவங்க சம்மதமும் தெரிவிக்காது இவங்க ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இந்த போம நிரப்பி எடுத்திருக்காங்க. போம நிரப்பி வேண்டி உறுதியையும் கொடுத்தோன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் சில ஆக்கள் ஐசி நம்பரையும் கொடுத்துருக்கணும், ஆவணம் கேட்கல கொடுத்துருக்கணும். அதை வச்சு
எல்லாம் அதாவது இந்த காணிக்கு பதிலா பணம் தருவதாக சொல்லிதான் வேண்டியது. இப்போ அதை வச்சுக்கொண்டு அந்த 951 ஏக்கருக்கு அரச காணி இருக்குன்னு சொல்லி மாவட்ட செயலாளர் சொல்கிறதுன்ற காரணம் அதான். அதுதான் மற்றது இந்த அரச வர்த்தகமானி என்பது 2013ஆம் ஆண்டு போடப்பட்ட வர்த்தகமானி. இதை நீக்க சொல்லி நாங்கள் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் 2022ஆம் ஆண்டு துவக்கம் நாங்கள் கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதை பற்றி அந்த எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு தெரியல. அது என்ன காரணம் எங்களுக்கு தெரியாது. சில அரசாங்கத்தில் ஒத்து போயினமோ என்ற காரணமும் எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நாங்கள் பல கடிதங்கள் எழுதியிருக்கிறோம், ஆனால் அதுக்கு எந்த நடவடிக்கை எடுத்ததாகவும் எங்களுக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கும் இந்த காணிகளை பொறுத்தவரை இல்லைங்க, விடுபட்ட காணிகள் அத்தனையும் அரசுக்கு சொந்தமாக தான் இந்த வர்த்தகமானின் படி இருக்குது. இப்போ விடுபட்ட காணிகளுமே அரசுக்கு சொந்தமான இந்த காணிகள் இப்போ இந்த வர்த்தகமானி எப்போ வெளியிடப்பட்டது? 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அப்போ இந்த வர்த்தகமானி நீக்கப்பட்டதுதான் இந்த காணி மக்களுக்கு சொந்தமானதாக மாறும். இது என்ன செய்யப்படவில்லை. இதை முதல் செய்ய வேண்டியது வேலை இதுதான். மற்றது எங்கள் பாடசாலைகள் ஆலயங்கள் எல்லாம் உடனடியாக திறந்து விடப்படும். ஏன்னா யுத்தம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு. யுத்தம் முடிஞ்சு இவ்வளோ காலம் மக்கள் தங்களுடைய சமய தெய்வங்களை கூடி வழிபட முடியாமல் தங்களுடைய முறைகளை சொல்ல முடியாமல் எல்லாம் இருக்கணும். உடனடியாக ஆலயங்கள் திறந்து விடப்பட்டு ஆலய வழிபாட்டுக்கு ஆவணம் செய்யணும் அரசாங்க. நாங்கள் இதை அருணாபநாயக்காக நாங்கள் பல கடிதம் எங்களுடைய சங்கத்தால் எழுதினாங்க. ஆனால் எதுவித பதிலும் எங்களுக்கு எழுத்து மூலமாக கிடைக்கல. அரசாங்க அதிபருக்கு அனுப்பியிருக்கணும் இதை நடவடிக்கை எடுக்க சொல்லி. இதுக்கு அரசாங்க அதிபர் நடவடிக்கை எடுக்க முடியாது தானே. இது நடவடிக்கை எடுக்க வேண்டியது பாதுகாப்பு அமைச்சு. ஆனால் உரிய இடத்துக்கு அவர் அனுப்பாமல் அவர் எங்களை பிரதேச செயலாளருக்கு அனுப்பி அரசாங்க அதிகாரிக்கு அனுப்பி எங்களுக்கு ஒரு என்னென்ன ஒரு சரியான ஒரு காலத்தை வீணடிக்கிற ஒரு கோலமாக தான் இது இருக்குது. அதே எங்களுடைய இந்த அரசாங்கம் தாங்கள் எல்லாத்தையும் தாங்கள் செய்வோம் என்று சொல்லி வந்த அரசாங்கம் இன்றைக்கு அரசாங்கம் எங்களுக்கு எழுப்படுத்த சொல்லி கொண்டு இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு காரணம் என்னென்னு கேட்டால் அரசாங்கம் சொன்னாலும் இராணுவம் விடுதலைன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இப்போ எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இந்த கையில் எல்லா அதிகாரமும் இருக்குது தானே. அவர் இப்போ இந்த அவர் அரசாங்க பிரசாரங்கள் செய்யும் போதெல்லாம் அவர் அதிகளவாக கூறப்பட்ட விடயம் தமிழர்களுடைய நிலங்களை விடுவிப்போம் சொன்னவர். அப்போ நிறைய இடங்கள் அவர் தேர்தலுக்கு முன்பும் சரி தேர்தலுக்கு பின்பும் சரி அவர் வெற்றி பெற்ற பிறகும் சரி நிறைய இப்போ யாழ்ப்பாணம் வருகை தந்தாலே அவர் இந்த ஒரு விடயத்தை முன்வைத்து தான் போவார். ஆனால் இதுவரைக்குமே அவர் சிறிய நிலங்களை விடுவித்து இவ்வாறு ஏன் இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தார்? அதான் எங்களுக்குமா தெரியல. கடந்த கால அரசாங்கத்தை போலதான் இந்த அரசாங்கம் செயற்படுது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. கூடுதலாக எங்களுக்கு அவர் வந்தவுடனே முடிவிக்கிறது பலாளி வீதி. அதுவும் முழுமையாக பிடிக்கப்படையில 6 மணிக்கு 6 மணி என்றால் 6 மணிக்கு பிறகு ஒருத்தர் போயிடாது, நடந்து போயிடாது, சைக்கிளில் போயிடாது, பெரிய வாகனம் ஒன்றும் போயிடாது. அப்படிப்பட்ட ஒரு வீதியை திறந்து விட்டு நாங்கள் வீதியை திறந்து விட்டு நாங்கள் என்று சொல்கிறதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது. எங்களுக்கு முதல் தேவை என்று கேட்டால் நீங்கள் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகிறேன்னு சொன்னால் முதல் ஆலயங்களை திறந்து விடுங்க. ஆலயங்களை திறந்து விட்டு மக்களை வழிபாட்டுக்கு அனுமதிங்க. அதுக்கு பிறகு படிப்படியாக எங்களுக்கு காணிய விடுங்க. நாங்கள் உடனடியாக இராணுவ முகாங்கள் எடுக்க சொல்லி நாங்கள் கேட்கல. நீங்கள் இராணுவ முகாங்கள் வச்சுருக்கிற காணியை நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு வச்சுருங்க, உங்களை பாதுகாப்பு பிரச்சனை. எங்களுக்கு மீதி உள்ள 10 காணிகள் நீங்கள் விவசாயம் செய்கிற காணிகள் அதுகளை முதல் விடுவிக்கணும் தான் எங்களோட கோரிக்கை. அதை கூடி எங்களுடைய இந்த இப்போ வந்த அரசாங்கம் முடிவு நடவடிக்கை எடுக்க இல்லை. நாங்கள் எங்களுடைய கௌரவ அமைச்சர் சந்திரசேகர் அவர்களை நாங்கள் விளம்பரம் தொடர்பு கொண்டு நாங்கள் அவர் எலெக்ஷனுக்கு முன்னவர் நாங்கள் கூட்டி கொண்டு வந்து கட்டுவன் சந்திரிலேருந்து மயிலடி சந்திர அவர் காட்டி கொண்டு வந்தாங்க. அப்போ அவர் சொன்னவர் என்னென்னு கேட்டால் இந்த காணியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை. ஆனால் இன்று வரை அதுக்கு நடவடிக்கை எடுத்ததாக தெரியல. அதுக்கு பிறகு அவரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா? நாங்கள் விளம்பரம் தொடர்பு கொண்டு வேலை கடிதங்கள் அனுப்பியிருக்கிறோம். இப்போ நீங்கள் அரசாங்கத்துக்கு அனுப்பின எந்த கடிதத்திலையும் உங்களுக்கு பதில் வரையில்லை. எங்களுக்கு அதுதான் பிரச்சனை. நாங்கள் பல கடிதங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் 20க்கும் மேற்பட்ட கடிதங்களை அனுப்பியிருக்கிறோம். இதுவரை எங்களுக்கு பதிலே வரையில்லை. இந்த விடயத்தை நீங்கள் இப்போ ஒரு அரசாங்கமே ஒரு பதில் தரது இல்லை. இப்போ நீங்கள் முதல் சொன்னீங்க மேலிடத்துல இருந்து அவங்களுக்கான சொல்லுறாங்க நிலங்களை விடுவிக்க சொல்லி. இப்போ அந்த கருத்தோண்டு உங்களுக்கு வந்திருக்கு தானே. அப்போ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எங்கே பிரச்சனை இருக்குன்றது? இது இப்படி ஒரு எழுத்தடிப்பு செய்து தங்களோட காலத்தை அப்படியே 5 வருஷத்தையும் தங்களோட காலத்தை அரசாங்கத்தை கொண்டு நடத்துகிற ஒரு இதன்று தான் நாங்கள் அதை பார்க்கக்கூடிய இருக்குது. தங்களுடைய காலத்திலே அது அரசாங்கம் நடந்து முடியும் மாதிரி அடுத்த வாரம் பார்க்கட்டும் என்ற மாதிரி தான் இவங்க அரசாங்கம் போய்கொண்டிருக்கு. அப்போ இதுக்கு நாங்கள் அனுமதிக்க இயலாது.
இப்போ எங்களுக்கு என்னென்னா அரியாலை கூட்டத்தில் சொன்னவர் என்னென்னா மக்களுடைய காணி மக்களுக்கு ஒப்படைக்கப்படும். விமான நிலையத்துக்கு காணி தேவை என்று சொன்னால் நீங்கள் விட்டுட்டு காணி எடுங்க. இப்போ நீங்கள் விவசாயங்களை திரத்தி சுட்டு தான் திரத்தினீங்க, சுட்டு திரத்தி தான் காணியை பிடிச்சி வச்சிருக்கிறீங்க. விமான நிலையத்துக்கு தேவைன்னு சொன்னால் மக்களுடைய காணியை விடுங்க, மக்களை கூப்பிடுங்க, அவையிட காணி அளவுங்க, அன்றைக்கு நட்டகிட்ட கொடுத்து இன்றைக்கு போகிற பொறுமதிக்கு நட்டகிட்ட கொடுத்து அவையை வெளியில் விடுறதுக்கு நாங்கள் எங்களோட சங்கம் கதைக்க தயார். ஆனால் அதுக்கு அரசாங்கம் தயார் இல்லை. இப்போ நீங்கள் காணி ஆக்கிரமிச்சு வச்சுக்கொண்டு இந்த காணிக்கு நீங்கள் நட்டகிட்ட கொடுக்கலாம். காணியை விடுங்க, விட்டுட்டு இந்த காணி இன்னாருடைய உறுதியை கூப்பிடுங்க, உறுதியோட வருவாங்க, காணியை அளந்து நட்டகிட்ட கொடுத்து கையெழுத்த வேண்டி ஆக்களை வெளியில் விடுறதுக்கு எங்களோட மக்கள் அதையும் வேண்டி சம்மதமாக இருப்போம். ஆனால் இப்படி விட்டுட்டு நீங்கள் நட்டகிட்ட கொடுக்குற மண்டை கொண்டு போம நிரப்பி உறுதி கோப்பியை கொண்டா வாங்கி அக்கௌண்ட் நம்பரை கொண்டு வான்னு சொல்லி அதெல்லாம் ஒரு 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 என்ன அது என்னென்னு ஏற்றுக்கொள்ள முடியாத விடிய வேண்டாம் நாங்கள் பார்க்குறோம். என்னென்ன உண்மையிலே நீங்கள் மக்கள் எங்களை விமான நிலையம் தேவை என்று சொன்னால் மக்கள் விரும்பினால் மக்கள் குடிப்பினம், விரும்பினால் என்ன நீங்கள் எங்களுக்கு விமான நிலையம் தேவை, நாங்கள் மக்களுக்கு இவ்வளோ காணி தேவை என்று சொன்னால் நீங்கள் காணியை விடுங்க, விட்டுட்டு கேளுங்க மக்களை. இது ஆக்கிரமி சுட்டு திரத்தி போட்டு எங்களை அப்படி ஆக்கிரமிச்சு வச்சுக்கொண்டு காணி கேட்கலாது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.